ஓகே, நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் பாண்டிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ கெமிக்கல் பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் நம்மளுக்கு. இது வந்து மோஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா யூனிட்டில் வந்து மேக்ஸிமம் கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கெமிக்கல் பாண்டிங், அப்போ பாண்ட் அப்படிங்கிறது எப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு காம்பவுண்ட் ரியாக்டிவிட்டியில் இன்வால்மெண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான், ஒரு ஆட்டம்ஸ் இருக்கிற எலக்ட்ரான் வந்து என்னவாகுது அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா ரீசனாக நம்மளுக்கு இருக்கு. ஸோ அப்போ அந்த எலக்ட்ரான் எப்படி இன்வால்மெண்ட் ஆகுது, அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணிக்குது, லூஸ் பண்ணுது, கெயின் பண்ணுது, நெக்ஸ்ட் ஷேரிங் பண்ணிக்குதா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா இந்த கெமிக்கல் பாண்டிங் அப்படிங்கிற லெசன்ல பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பாண்ட், அதாவது கெமிக்கல் பாண்ட்ல மேஜரா வந்து கெமிக்கல் பாண்ட் வந்து மேக்ஸிமம் 3 டைப்பா கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். அயானிக் பாண்ட், கோவாலன்ட் பாண்ட், கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அயானிக் பாண்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ அயானிக் பாண்ட் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ். அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்போ இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ் ரெண்டு என்னவாகுது அப்படின்னா கம்பைன் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா அயானிக் பாண்ட் அப்படிங்கிறது ஒன்று ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ அப்போ அந்த அயானிக் ஃபார்மேஷன் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் அயான்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் என்ன இருக்கணும் அப்படின்னா நெகட்டிவ் அயான்ஸ். அப்போ அந்த ரெண்டு அயான்ஸ் கன்வெர்ட் ஜாயிண்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா அயானிக் பாண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்மேஷன் ஆகுது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேவரபிள் கண்டிஷன் எப்பெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு அயானிக் பாண்ட் வந்து ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா லோ அயனைசேஷன் எனர்ஜி. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம பீரியாடிக் டேபிள்ல நம்ம கிளாசிஃபிகேஷன் படிச்சுட்டு வந்திருக்கோம். அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா என்னது, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவல் ஆஃப் ஒன் எலக்ட்ரான் ஃப்ரம் gaseous ஸ்டேட் ஆட்டம்ஸ். ஸோ அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்றோம். அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவல் ஆஃப் ஒன் எலக்ட்ரான் ஃப்ரம் gaseous ஸ்டேட் ஆட்டம்ஸ். So it is called ionization energy. அப்ப ionization energy என்னவா இருக்கணும், லோவா இருந்துச்சுன்னா அப்ப ஈஸியா நம்ம ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்ளை பண்ணாவே அது ஈஸியா நம்மளுக்கு என்னத்த ஃபார்மேஷன் பண்ணிடுது அப்படின்னா கேட்டையான ஃபார்மேஷன் பண்ணிடுது அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்ப இது ஒன்று. அப்ப லோ அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் ஆட்டம் ஃபார்மிங் கேட்டையான். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா செகண்ட் கண்டிஷன் ஹை எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆர் எலக்ட்ரான் அஃபினிட்டி. நம்ம இதை ஆல்ரெடி படிச்சிருப்போம். இப்போ ஒரு ஆட்டம்ஸ் இருக்குது, ஆட்டம்ஸ்ல ஒரு எலக்ட்ரானை நம்ம இன்செர்ட் பண்றோம், ஆட் பண்ணும்போதும் சரி அதுல இருந்து வர ரிலீஸ் ஆகிற எனர்ஜி தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்றோம். the amount of energy released when added one electron in gaseous state atom. ஸோ இதான் நம்ம என்ன சொல்றோம் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி ஹையா இருந்துச்சு அப்படின்னா அது ஈஸியா என்னத்த ஃபார்மேஷன் பண்ணும் அப்படின்னா ஆனையான ஃபார்மேஷன் பண்ணும். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஃபேவரபிள் கண்டிஷன், ஒரு ஈஸியா ஒரு கேட்டையான் ஃபார்மேஷன் ஆகுது, அதே சேம் டைம்ஸ் ஒரு ஆனையான் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த கண்டிஷன்ல என்ன ஈஸியா நம்மளுக்கு ஃபார்மேஷன் ஆகும் பார்த்தீங்கன்னா அயானிக் பாண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னவாகும் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் கேட்டையான், அதாவது மோஸ்டா கேட்டையானா இருக்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னா மெட்டலா இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஆனையானா இருக்கிறது என்னவா இருக்கணும் பார்த்தீங்கன்னா நான் மெட்டலா நம்மளுக்கு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குளோரின் சோடியம் ரியாக்டிவிட்டி நம்ம சொல்லலாம். அப்ப சோடியம் இஸ் எ மெட்டல் பட் குளோரின் இஸ் எ நான் மெட்டல். So non-metal easily form anion. The next one, metal easily form cation. So the reaction between the metal and the non-metal reaction mostly is a ionic nature. The next condition, electronegativity different. Electronegativity நம்மளுக்கு தெரியும், the force of attract, அதாவது பாண்ட் பேரில் இருக்கிற ரெண்டு எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். the pair of electron attract towards itself. ஓகே, அப்ப எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1.9. அதாவது இந்த 1.9 விட அதிகமா இருக்கலாம், அது 1.9 ஈக்குவலா நம்மளுக்கு இருந்துச்சு. ரெண்டு ஆட்டம்ஸ் நடுவுல டிஃபரண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.9 இருந்துச்சு அப்படின்னா அது கன்ஃபார்ம் என்னத்த ஃபார்மேஷன் பண்ணலாம் அப்படின்னா அயானிக் பாண்டுக்கு வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஃபேவரபிள் கண்டிஷனா நம்மளுக்கு இருக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்டா என்ன பார்க்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா அயானிக் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகிறது எப்படி, அது வித் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அயானிக் பாண்டோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நம்மளுக்கு ஆல்ரெடி பாருங்க, அயானிக் பாண்டு நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆகணும் அப்படின்னா கேட்டையான் அப்படின்னு ஒன்று ஃபார்மேஷன் ஆகணும். அடுத்து என்னன்னா ஆனையான், இது ரெண்டு என்ன ஆகுதுன்னா அட்ராக்ஷன் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, கால்சியம் CA, இப்போ அட்டாமிக் நம்பர் நமக்கு தெரியும் 20.
1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் செல்ல 2, செகண்ட் செல்ல டோட்டலாக 8, தேர்ட் செல்ல 8, ஃபோர்த் செல்ல நம்மளுக்கு 2 இருக்கு. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 9, 1s2 2s2 2p5, அப்போ 2,7 அப்படின்னு நம்ம எழுதிடும். இப்போ நம்மளுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட்ல 8 இருந்தால் என்ன ஆகுதுன்னா ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம ஃபர்தர் அதுக்கப்புறம் கோவலன்ட் பாண்ட்ல நம்ம படிப்போம். ஸோ 8 இருந்தால் என்ன அப்படின்னா ஸ்டேபிள் அப்படிங்கிறது. ஸோ அப்போ மெட்டல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டேபிள் ஸ்டேட்டை அட்டைன் பண்ணுறதுக்கோசரம் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா லூஸ் பண்ணும். ஸோ கால்சியம் லூசிங் 2 எலக்ட்ரான் இன் அவுட்டர் மோஸ்ட், இப்போ 2 அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் லூஸ் பண்ணுது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணுச்சு அப்படின்னா இதுக்கு வந்து எது அவுட்டர் மோஸ்ட் செல் ஆயிரும் அப்படின்னா 8. Fluorine பாத்தீங்க அப்படின்னா it is a high electronegativity atom, easily gain 1 electron to attain stable state. So fluorine gain 1 electron to attain stable state. The outermost electron is 8 after gain 1 electron. So அப்ப பாத்தீங்க அப்படின்னா 2,8 அப்படின்னு வந்துரும். இது 2,8,8 அப்படின்னு நம்மளுக்கு வந்துரும். So கால்சியம் பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணுது. ஃப்ளூரின் பாத்தீங்க அப்படின்னா 1 எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா கெயின் பண்ணுது. சோ இதை லூஸ் பண்ற 2 எலக்ட்ரானை கெயின் பண்றதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 2 ஃப்ளூரின் மாலிகூல்ஸ் நம்ம எடுத்துக்கோம். அப்ப 2f மைனஸ் 2 பிளஸ் இங்க சார்ஜ் பேலன்ஸ் ஆயிருது. நம்மளுக்கு என்ன வந்துருது அப்படின்னா CaF2, Ca 1 டைம்ஸ் நான் எடுத்துக்கிறேன், ஃப்ளூரின் எத்தனை அப்படின்னா 2 டைம்ஸ். சோ CaF2 அப்படின்னு நம்மளுக்கு எழுதிடும். So இப்போ இந்த காம்பவுண்ட் தான் நம்ம சொல்றோம் அயானிக் நேச்சர்ல இருக்கு. So it is the bond between the calcium and the fluorine is a ionic bond அப்படின்னு சொல்றோம். So அப்ப அயானிக் பாண்ட்ல மெயின் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டையான் ஃபார்மேஷன் ஆகணும். செகண்ட் பாயிண்ட் ஆஃப்ல என்ன ஃபார்மேஷன் ஆகணும் அப்படின்னா ஒரு ஆனையான் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்மேஷன் ஆகணும். So கேட்டையான் ஆனையான் ஃபார்மேஷன் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா அயானிக் பாண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்மேஷன் ஆகுது. The next one பாத்தீங்கன்னா the characters of the ionic compound. இப்போ நிறைய அயானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அதோட கேரக்டர்ஸ் எப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிறிஸ்டலின் நேச்சர், வெல் டிஃபைன்டு ஷேப் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம கிறிஸ்டலின் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் வெல் டிஃபைன்டு கிறிஸ்டலின் ஷேப். த நெக்ஸ்ட் ஒன் the force of attraction between the anions is non-directional, extended to all direction. அதாவது இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அந்த அயான்ஸுக்கு இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து என்னன்னா ஆல் டைரக்ஷன்லயும் நம்மளுக்கு இருக்கும். So it is a non-directional property. So ionic compounds also a non-directional compound அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். So third one பாத்தீங்க அப்படின்னா do not show a stereoisomerism. நம்ம ஆர்கானிக்ல படிச்சிருப்போம் ஸ்டீரியோஐசோமெரிசம் அப்படிங்கிற கான்செப்ட்ல. சோ அப்ப ஸ்டீரியோஐசோமெரிசம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி எது காட்டாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அயானிக் காம்பவுண்ட் காட்டாது. The next one பாத்தீங்க அப்படின்னா very strong force of attractionல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கேட்டையானும் ஆனையானும் அயானிக் காம்பவுண்ட்ல என்னவா இருக்கு அப்படின்னா அட்டாச் ஆயிருக்கு. சோ அப்படி அட்டாச் ஆயிருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஹை ஃபோர்ஸ், அதாவது நம்ம லாட்டிஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு during the formation of the crystal. அப்ப ஒரு கிறிஸ்டல் ஃபார்மேஷன் ஆகும்போது எவ்வளவு எனர்ஜி லூஸ் பண்ணுதோ ரிலீஸ் பண்ணுதோ அதான் நம்ம லாட்டிஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு கேட்டையானும் ஆனையானும் கம்பைன் ஆகும்போது ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி என்ன பண்ணிரும் அப்படின்னா ரிலீஸ் ஆகும். அப்ப ஹை லாட்டிஸ் எனர்ஜி ரிலீஸ் ஆகி ஒரு கிறிஸ்டல் வந்து ஃபார்மேஷன் ஆகும். அதே சேம் டைம் இப்ப நம்ம அந்த கிறிஸ்டலை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரேக்கப் பண்ணணும். சோ அந்த பிரேக்கப் பண்றதா நம்ம மெல்டிங் பாயிலிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை எனர்ஜி நாம அப்ளை பண்ணா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை பிரேக்கப் பண்ண முடியும். சோ ஹை லாட்டிஸ் எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா ஹை மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் நம்மளுக்கு இருக்கும். சோ அயானிக் காம்பவுண்ட்ஸ் மோஸ்ட்லி ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் ஹை பாயிலிங் பாயிண்ட் நேச்சர் இருக்கும். The next one பாத்தீங்க அப்படின்னா சாலிட் ஸ்டேட். சாலிட் ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா the ions are closed to each other. அந்த ions என்னன்னா full attraction நம்மளுக்கு இருக்கும். சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா do not conduct electricity. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம NaCl அப்படின்னு எடுத்துக்கலாம். NaCl நார்மலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுல கரண்ட பாஸ் பண்றோம், சாலிட் ஸ்டேட்ல இருக்கும்போது கரண்ட பாஸ் பண்றோம் அப்படின்னா அது என்னவாகாது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. அதே சேம் டைம்ஸ் அந்த NaCl நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு சொல்யூஷனா நம்ம எடுத்துக்கிறோம். சோ மோல்டன் ஸ்டேட் ஆர் ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆர் அக்வஸ் சொல்யூஷனா நம்ம எடுத்துக்கும் போது அது என்னவாகும் அப்படின்னா அந்த அயான்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரீ மாலிகூல்ஸ் அப்படியே ஃப்ரீ மூவிங்ஸ்ல நம்மளுக்கு இருக்கும். சோ அப்படி மூவிங்ஸ் இருக்கும்போது அது என்னவாகும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். So in solid state do not conduct electricity, but in molten state they conduct electricity. The next one soluble in polar solvent, insoluble in non-polar solvent. இப்போ பாத்தீங்க அப்படின்னா NaCl அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்ல டிசால்வ் ஆகும். So it is a water is a polar solvent. Suppose non-polar solvent, the organic solvent எல்லாம் மோஸ்ட் எடுத்துக்கலாம், கார்பன் டைசல்ஃபைடு பென்சீன் இதெல்லாம் என்னன்னு சொல்ல நான் போலார் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ நான் போலார் சால்வெண்ட்ல என்னவாகாது அப்படின்னா இன்சோலிபிளா நம்மளுக்கு இருக்கும். ஓ ஃபர்ஸ்ட் சோலிபிள் இன் போலார் சால்வெண்ட், நெக்ஸ்ட் ஒன் இன்சோலிபிள் இன் நான் போலார் சால்வெண்ட். இதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா the characters of ionic compounds அப்படிங்கறத பார்த்தோம். நெக்ஸ்டா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதோடைய கன்னிவிட்டியில ஐசோமார்பிசம் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்டா நம்ம பார்க்கறது என்ன பாத்தீங்க அப்படின்னா ஐசோமார்பிசம் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான். நம்ம அயானிக் காம்பவுண்ட்ல தான் வந்திருக்கும். ஸோ அயானிக் காம்பவுண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சிமிலர் கெமிக்கல் ஃபார்முலா அண்ட் சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா சிமிலர் கெமிக்கல் ஃபார்முலா அண்ட் சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கிறத தான் அந்த காம்பவுண்ட்ஸ் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஐசோமார்பஸ் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்றோம். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா K2SO4 K2CrO4 அப்படின்னு சொல்றோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா சேம் ஃபார்முலா எப்படி இருக்கு இங்க பாருங்க. இங்க 2 K இருக்கு, as usual 2 K, ஒரு 4 இருக்கு, அதே மாதிரி ஒரு S ஒரு S. அப்போ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டம்ஸ்ல தான் மேக்ஸிமம் என்னவாகும் அப்படின்னா வேரியேஷன் ஆயிருக்கும். பட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாமே என்னவா தான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுல சேமா தான் நம்ம இருக்கும். K+SO4 அடுத்து Cr. ஸோ இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 1 ஆட்டம்ஸ் மட்டும் தான் இங்க டிஃபரெண்ட் ஆகுது. பட் பாத்தீங்க அப்படின்னா சேம் ஃபார்முலா. ஸோ செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல எப்படி சொல்றோம் அப்படின்னா சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். அப்ப சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப சோடியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். அப்ப சோடியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11. அட்டாமிக் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 11. ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணிருது அப்படின்னா லூஸ் பண்ணிருது. ஃபார் எக்ஸாம்பிள் Na அட்டாமிக் நம்பர் 11. அப்ப 2,8,1 2,8,1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்ப அந்த 2,8,1ல பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ண பிறகு நம்மளுக்கு என்ன வரும் 2,8 அப்படின்னு வந்துடும். அதே ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளூரின் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 9. அப்ப 2,7 அப்படின்னு எழுதுவோம். இப்போ இது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ண பிற்பாடு என்னவா மாறிடும் அப்படின்னா 2,8. அப்ப Na-ங்கிறது Na+ கன்வெர்ட் ஆகும்போது 2,8, ஃப்ளூரின்ங்கிறது F- அப்படின்னு கன்வெர்ட் பண்ணும்போது 2,8. அப்ப 2,8 2,8 அப்படின்னு நம்ம அப்ளைன் பண்ணிருக்கோம். ஸோ இதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப்டர் அயான்ஸ். அயான்ஸா கன்வெர்ட் ஆன பிற்பாடு Na இருக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2,8 அப்படின்னு இருக்கு. F- வந்து பாத்தீங்க அப்படின்னா 2,8 அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா மெக்னீசியம் நம்ம எடுத்துக்கோ. ரெண்டையும் நம்ம ஐசோமார்பஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப மெக்னீசியம் அட்டாமிக் நம்பர் மெக்னீசியம் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப மெக்னீசியம் என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா Mg2+ நம்மளுக்கு இருக்கு. அப்ப மெக்னீசியம் அட்டாமிக் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12. அப்ப 2,8,2 அப்படின்னு வரும். அப்ப அந்த Mg என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா Mg2+ கன்வெர்ட் ஆன பிற்பாடு பாத்தீங்கன்னா Mg2+ கன்வெர்ட் ஆகுது. 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணும்போது 2,8. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் பாத்தீங்கன்னா 8. அப்ப பாத்தீங்கன்னா 2,6 அப்படின்னு வரும். 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிருது. அப்ப 2-, அப்ப 2,8. அப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டையான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் and anion electronic configuration equal to the another atoms. So இதோட கேட்டையான் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சேம். ஆனியான் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கு அப்படின்னா நமக்கு சேமா இருக்கு. So சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருந்தாலும் அது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐசோமார்பிசம் அப்படிங்கறது நம்ம சொல்லலாம். சோ இத நம்ம என்ன டாபிக் அப்படின்னா ஐசோமார்பிசம் அப்படிங்கிறது. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகிறது லீவிஸ் அப்ரோச் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த கெமிக்கல் பாண்டிங்ல கோவலன்ட் பாண்டுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லிவிஸ் ரெப்ரசன்டேஷன் லிவிஸ் டாட் செட்ஸர் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு 2 ரூல்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கிற ஷார்ட்டா இருக்கிற ரூல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிவிஸ் ரெப்ரசன்டேஷன்ல ஃபர்ஸ்ட் ரூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னவா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா calculate the total number of valence electron. அப்ப valence electron அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சப்போஸ் வந்து ஒரு கேட்டையான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ அந்த இடத்துல நம்ம எலக்ட்ரான் என்ன பண்ணீங்கன்னா டோட்டல் கவுண்டிங் பண்ணிட்டு எலக்ட்ரான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிக்கணும். இப்ப 2+ அப்படின்னா 2- வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் மைனஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் வந்து 2- அப்படின்னு நம்மளுக்கு பிரசன்ட் ஆயிருக்குது 2- இருந்துச்சு அப்படின்னா 2+ நான் என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் CO3 2- அப்படின்னு வச்சுக்கலாம். சோ உங்க CO3 2- பாத்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கெயின் பண்ணிருக்கு தான் மீனிங். சோ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கவுண்ட் பண்ண பிற்பாடு அடுத்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா +2 ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா சப்போஸ் வந்து NH4
plus so இப்படி இருக்கு அப்படினு பாத்தீங்க அப்படினா நம்ம first total number of valence electron find out பண்ணிட்டு ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணிக்கணும் அப்படினா subtraction பண்ணிக்கணும் ஏன்னா 1 plus இருக்குதா மீனிங் so first steps first careful பண்ணனும் calculate the total number of valence electron நாம என்ன பண்ணனும் அப்படினா find out பண்ணனும் the next steps என்னன்னு பாத்தீங்க அப்படினா calculate the number of electron for octet of all atoms total number of electron required to all atom to attain stable state stable octet rule அப்ப octet rule ஒவ்வொரு atoms வரணும் அப்படினு பார்த்தா 8 electron நமக்கு இருக்கு சோ இதுக்கு ஷார்ட்டா என்னன்னு பாத்தீங்களா அப்படினா number of atoms என்ன பண்ணிக்கலாம் அப்படினா கவுண்ட் பண்ணிக்கலாம் இப்ப சப்போஸ் வந்து CO3 இதல பாத்தீங்கன்னா CO3 2 அப்ப இங்க ஒரு 3 atoms இங்க ஒரு 4 அப்ப 4 into 8 அப்படினு வெச்சுக்கோ சோ இதான் கான்செப்ட் செகண்ட்ல எல்லாத்துக்குமே இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை என்ன பண்ணிக்கணும் அப்படினா 8 ஆல நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படினா மல்டிப்ளிகேஷன் பண்ணா போதும் சோ இது செகண்ட் ஸ்டேஜ் இந்த வர்க் பண்ணி வைக்கும் இப்ப ஃபர்ஸ்ட் வர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா கால்குலேட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா கால்குலேட் தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஃபார் ஆக்டேட் ஃபார் ஆல் ஆட்டம்ஸ் தேர்ட் ஸ்டெப்ஸ் பாத்தீங்க அப்படினா கால்குலேட் தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் ஷேர்ட் அதாவது ரெண்டு ஆட்டம்ஸ் பிட்வீன் தி two atoms number of electron is shared அததான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா தேர்ட் ஸ்டெப்ஸ்ல கண்டுபிடிக்கணும் இதுக்கு ஈஸியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்க அப்படினா இது s ங்கற ரெப்ரசன்டேஷன் கொடுக்கிறோம் s எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆக்டேட்ல எலக்ட்ரானையும் பிளஸ் வேலன்ஸ் எலக்ட்ரானை என்ன பண்ணிக்கலாம் அப்படினா மைனஸ் பண்ணா நமக்கு போதும் அப்ப வேலன்ஸ் டோட்டல் ஆக்டேட் எலக்ட்ரான் மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரானை ஃபைண்ட் அவுட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஷேர்ட் எலக்ட்ரான் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் fourth steps தான் நம்ம என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா draw the skeleton structure and represent the shared pair of electron இந்த skeleton structure நம்ம கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா மேஜரான ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படினா லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்குறத வந்து பாத்தீங்க அப்படினா சென்டர்ல நம்ம பிளேஸ் பண்ணனும் சோ இதுவும் நமக்கு கான்செப்ட்ல தெரியல அப்படினா நமக்கு இன்னொரு ஷார்ட்கட் என்னன்னு பாத்தீங்க அப்படினா less amount ஒரு காம்பவுண்ட்ல இங்க பாத்தீங்க அப்படினா CO3 அப்படினு இருக்கு இப்ப இங்க CO3 பாத்தீங்க அப்படினா லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆக்சிஜன் பாத்தீங்க அப்படினா ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்ப லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நம்ம என்ன பண்ணனும்னா சென்டர்ல பிளேஸ் பண்ணனும் சோ சப்போஸ் அதுலயும் கன்ஃபியூஷன் வருது அது ஏனா ஃப்ளூரின் வந்து பாத்தீங்க அப்படினா எப்பவுமே ஃப்ளூரின் and ஹைட்ரஜன் எப்பவுமே பாத்தீங்கன்னா டெர்மினல்ல தான் நமக்கு இருக்கும் எங்க இருக்காது அப்படினு பாத்தீங்கன்னா பிட்வீன்ல நமக்கு இருக்காது சோ அப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படினு பாத்தீங்க அப்படினா லெஸ் அமௌண்ட் எது இருக்குதோ அத நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா சென்டர்ல பிளேஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் CO3 2 அப்ப லெஸ் அமௌண்ட் எது பாத்தீங்க அப்படினா நமக்கு இங்க கார்பன் தான் சோ அதை எதுல பிளேஸ் பண்ணிடலாம் சென்டரா நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா பிளேஸ் பண்ணலாம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா NH4+ இப்போ இதுல பாத்தீங்க அப்படினா ஹைட்ரஜன் ஆல்ரெடி சொன்னேன் ஹைட்ரஜன் எப்பவுமே எங்க இருக்காது அப்படினா சென்டர்ல இருக்காது இப்போ இந்த மாலிக்யூல்ஸ் நம்ம இப்படி நம்ம எழுதவே முடியாது இப்படி இருக்காது ஓகேங்களா சென்டர்ல நமக்கு வரவே வராது சோ ஹைட்ரஜன் எப்பவுமே எங்க தானா டெர்மினல்ல தான் நமக்கு பிளேஸ் ஆயிருக்கும் சோ அப்ப இங்க எதை பிளேஸ் பண்ணலாம் அப்படினா சென்டர்ல நைட்ரஜன் நாம என்ன பண்ணலாம் அப்படினா பிளேஸ் பண்ணலாம் சோ draw the skeleton structure and represent the shared pair இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா இங்க எத்தனை எலக்ட்ரான் இருக்குத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோமோ அத நாம எங்க மென்ஷன் பண்ணனும் அப்படினு பாத்தீங்க அப்படினா இதுல நாம என்ன பண்ண போறோம் அப்படினா மென்ஷன் பண்றோம் அப்ப தேர்ட் ஸ்டெப்பும் ஃபோர்த் ஸ்டெப்பும் சேம் டைம்ஸ் நெக்ஸ்ட் லாஸ்டா நம்ம என்ன வர்க் பண்ணோம் அப்படினா கம்ப்ளீட் தி ஸ்ட்ரக்சர் ரெப்ரசன்ட் தி அன்ஷேர்ட் எலக்ட்ரான் எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படினு பாத்தீங்க அப்படினா வேலன்ஸ் எலக்ட்ரான்ல இருந்து ஷேர்ட் எலக்ட்ரான் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா அன்ஷேர்ட் எலக்ட்ரான் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் சோ இதுதான் நம்ம என்ன இந்த ரூல்ஸ் தான் 5 ரூல்ஸ் தான் எதுக்கு யூஸ் பண்றோம் 5 ஸ்டெப்ஸ் தான் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா Lewis dot Sesser representation நம்ம யூஸ் பண்றோம் once again the first steps is the find out the total number of valence electron including charge if the positive charge is present subtracts the number of electrons suppose negative charge is present equal to the add the charge அதாவது சார்ஜ்க்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்குதோ அதுக்கு நம்ம என்ன பண்ணனும் அப்படினா add the electrons steps 2 calculate the number of electron for the octet number of electron to require to the octet அப்ப இது ஈஸியான ஷார்ட்கட் number of atoms find out பண்றோம் atoms into 8 number of atoms into 8 அப்படினு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டெப் 3 ல என்ன பண்றோம் அப்படினா ஷேர்ட் எலக்ட்ரானை ஃபைண்ட் அவுட் பண்றோம் ஷேர்ட் எலக்ட்ரான் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஆக்டேட்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணா எதை அப்டைன் பண்ணிடலாம் அப்படினு பாத்தீங்க அப்படினா ஷேர்ட் எலக்ட்ரான் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் fourth steps எல்லாம் பாத்தீங்க அப்படினா draw the skeleton structure and represent the shared pair இது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்
ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணனும் ஸ்கெலட்டன் ஸ்ட்ரக்சர்ல சென்டர்ல ஒரு மாலிக்யூல்ஸ் இருக்கும் சரவுண்டிங்ஸ்ல நம்மளுக்கு சென்டர்ல ஒரு ஆட்டம்ஸ் இருக்கும் சரவுண்டிங்ஸ்ல நம்மளுக்கு ஆட்டம்ஸ் இருக்கும் இந்த சென்டர்ல இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து மோஸ்டா என்னவா தான் இருக்கும் அப்படினா ஜெனரலா லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியா இருக்கிறது தான் நம்மளுக்கு இருக்கும் சோ அப்ப இதுல CO அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கலாம் அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பாத்தீங்கன்னா லெஸ் அமௌண்ட் எது இருக்குதோ அது வந்து நம்ம சென்டர்ல பிளேஸ் பண்ணலாம் பட் எங்க எது வரும் அப்படினா ஹைட்ரஜன் ஃப்ளூரின் எப்பயுமே எங்க தான் பிளேஸ் ஆயிரும் அப்படினா டெர்மினல்ல தான் நமக்கு பிளேஸ் ஆகும் எங்க பிளேஸ் ஆகாது அப்படினு பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து என்ன ஆகாது அப்படினா பிளேஸ் ஆகாது சோ ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்கெலட்டன் ஃபார்ம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும்போது லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை சென்டர்ல கொடுக்கணும் ஓகே the next one பாத்தீங்க அப்படினா ஷேர்ட் எலக்ட்ரான் இப்ப எத்தனை ஆட்டம்ஸ் கொடுத்த பாடு ஷேர்ட் எலக்ட்ரான் என்ன பண்ணனும் அப்படினா பிட்வீன் ஆட்டம்ஸ்ல நம்ம கொடுத்துறணும் நெக்ஸ்ட் தான் என்ன பாத்தீங்க அப்படினா கம்ப்ளீட் தி ஸ்ட்ரக்சர் பை தி ரெப்ரசன்டேட்டிவ் அன்ஷேர்ட் எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணனும் அப்படினா லாஸ்ட் ஸ்டெப்ஸ்ல ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படினா வேலன்ஸ் எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம் அதுல இருந்து ஷேர்ட் எலக்ட்ரானை நம்ம என்ன பண்றோம் அப்படினா மைனஸ் பண்ணா நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படினா அன்ஷேர்ட் எலக்ட்ரான் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் சோ இதான் ஃபர்ஸ்ட் 5 ரூல்ஸ் நம்ம நெக்ஸ்டா என்ன பார்க்கலாம் அப்படினு பாத்தீங்க அப்படினா CO2 ரெப்ரசன்டேஷனுக்கு எப்படி கொடுக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா CO2 நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் as usual என்ன பண்ணோம்னா நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இப்போ நமக்கு தெரியும் கார்பன் ஆட்டம்ஸ் கார்பன் இஸ் a 14th குரூப் அப்ப 14th குரூப்புக்கு எல்லாமே வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படினா எத்தனை கார்பன் இருக்கு அப்படினா 1 அப்ப 1 * 4 நெக்ஸ்ட் ஒன் ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் 6 ஏனா 16th குரூப் நம்ம என்ன வச்சிருக்கோம் 6 அப்படி நம்ம வச்சிருக்கோம் அப்ப 2 * 6 இப்ப டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படினா 16 எலக்ட்ரான் நமக்கு என்னத ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படினா வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம் the next one பாத்தீங்க அப்படினா ஆக்சிஜன் அதாவது O அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி சொல்லிருந்தேன் ஆக்டேட் ரூலுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை அப்படி அப்ப 3 * 8 அப்ப 3 ஏன் 3 அப்படி அப்ளை பண்ணிருக்கோம்னா இங்க எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா போதும் 1 2 3 அப்ப 3 ஆட்டம்ஸ் டோட்டலா இருக்கு அப்ப 3 * 8 = 24 எலக்ட்ரான் the next steps நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படினா ஷேர்ட் எலக்ட்ரானை ஃபைண்ட் அவுட் பண்றோம் ஷேர்ட் எலக்ட்ரான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது ஆக்டேட் ரூல் எலக்ட்ரான் மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரானை மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படினா ஷேர்ட் எலக்ட்ரான் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும் சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 4ல தான் நம்ம சொல்றோம் ஸ்கெலட்டன் ரெப்ரசன்டேஷன் அப்படினு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா கார்பன் வந்து லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சோ அப்ப சென்டர்ல பிளேஸ் பண்ணிக்கிறோம் ஆக்சிஜன் இந்த சைடு ஒன்னு இந்த சைடு ஒன்னு அப்படியே பிளேஸ் பண்ணிக்கிறோம் the next ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஷேர்ட் எலக்ட்ரானுக்கு பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் நமக்கு இருக்கு சோ 8 எலக்ட்ரான்ஸ் அப்படினு என்ன மீனிங் அப்படினா ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் இருந்தா 1 பாண்ட் இருக்கா நமக்கு மீனிங் அப்ப இப்படி ஒரு பாண்ட் கொடுக்கலாம் இங்க ஒரு பாண்ட் இங்க ஒரு பாண்ட் இங்க ஒரு பாண்ட் நம்ம கொடுத்துக்கலாம் அப்ப இதுல சரவுண்டிங் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படினா எத்தனை எலக்ட்ரான் வந்துருச்சு அப்படினு பாத்தீங்க அப்படினா 8 எலக்ட்ரான் நமக்கு வந்துருச்சு 2 4 6 8 ஓகே அப்ப 8 எலக்ட்ரான் யூஸ் பண்ணிட்டோம் சோ அப்ப இந்த இடத்துல என்ன வெச்சுக்கலாம் அப்படினா இப்படி கூட நம்ம பாண்டா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா மென்ஷன் பண்ணிக்கலாம் சோ ஓகே the next தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா லாஸ்ட் ஸ்டெப்ஸ்ல அன்ஷேர்ட் எலக்ட்ரான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்ப அன்ஷேர்ட் எலக்ட்ரான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது வேலன்ஸ் எலக்ட்ரான்ல இருந்து ஷேர்ட் எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா மைனஸ் பண்ணிக்கலாம் அப்ப வேலன்ஸ் எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா 16 ஷேர்ட் எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா 8 2 மைனஸ் பண்ணா 8 எலக்ட்ரான் அப்ப இது 8 எலக்ட்ரான் அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஆர் 4 பேர் அப்படினு கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்ப 4 பேர் அப்படினு கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த பாண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா கொடுத்தாச்சு ஓகே இப்போ இதல பாத்தீங்கன்னா கார்பன் அரவுண்டட் பாத்தீங்க அப்படினா 8 எலக்ட்ரான் நமக்கு இருக்கு சோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண மென்ஷன் பண்ண தேவையில்லை அப்படினா பேர் கொடுக்க தேவையில்லை அப்ப இங்க பாத்தீங்க அப்படினா ஆக்சிஜன் இங்க பாத்தீங்கன்னா 2 4 எலக்ட்ரான் இருக்கு அப்ப இங்க என்ன பண்றோம் அப்படினா 2 பேர் கொடுத்தோம் அப்படினா சரவுண்டட் என்ன பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் இங்க அப்டைன் ஆயிருச்சு the next one பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல இங்க 2 4 இருக்கு ஏன் இங்க 2 பேர் நாம என்ன பண்றோம் அப்படினா டொனேட் பண்றோம் அப்ப இங்க பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் நமக்கு இங்க அப்டைன் ஆயிருச்சு சோ இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க 1 2 3 4 அப்ப இந்த 4 பேர் தான் இங்க நாம என்ன பண்ணிக்கிறோம் அப்படினா ரெப்ரசன்டேஷன் பண்ணிருக்கோம் சோ இதான் ஜெனரலா என்ன சொல்றோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா லிவிஸ் ரெப்ரசன்டேஷன் மெத்தடுக்கு ஃபைண்ட் அவுட் பண்றது சப்போஸ் சார்ஜ் இருந்துச்சு அப்படினா நம்ம என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா காமனா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா CO3 2- அப்படினு பாத்தீங்கன்னா ஹோலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா உள்ள இருக்கிற வர்க் மட்டும் நம்ம பண்ணனும் ஓகேங்களா 1 1 இப்படி நம்ம கொடுக்கலாம் உள்ள வர்க் பண்ணிட்டு இந்த சார்ஜ் நம்ம டோட்டலா என்ன பண்ணலாம் அப்படினா இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் சோ as usual ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல நம்ம என்ன வர்க் பண்றோமோ அதே வர்க் தான் இங்கேயும் அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல இதுதான் ரெப்ரசன்டேஷன் இதுல ஃபர்ஸ்ட் வர்க் என்ன பண்ண போறோம் அப்படினா வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படிங்கறத நாம என்ன பண்ணலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்ப வேலன்ஸ் எலக்ட்ரான் பிளஸ் இங்க என்னன்னா 2- அப்படினு ஒன்று இருக்கு அப்ப 2 எலக்ட்ரான் நம்ம என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும் அடுத்த ஸ்டெப்ஸ்ல என்ன பண்ணிக்கணும் அப்படினா ஆக்டேட் இங்க டோட்டலா எத்தனை ஆட்டம்ஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 4 ஆட்டம்ஸ் அப்ப 4 * 8 அப்படி நமக்கு வரும்
நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஷேர்ட் எலக்ட்ரான். அப்ப ஷேர்ட் எலக்ட்ரான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஆக்டேட் எலக்ட்ரான் மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்ப ஆக்டேட் எலக்ட்ரான் மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஃபைண்ட் அவுட் பண்ணா நம்மளுக்கு ஷேர்ட் எலக்ட்ரான் வந்துரும். அந்த ஷேர்ட் எலக்ட்ரானை நம்ம எங்க டினோட் பண்ணலாம் அப்படின்னா அந்த பிட்வீன் ஆட்டம்ஸ்ல நம்ம டினோட் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப்ஸ்ல தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோம்? ஸ்டெப்ஸ் 5ல என்ன பண்றோம் அப்படின்னா அன்ஷேர்ட் எலக்ட்ரான் அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். அன்ஷேர்ட் எலக்ட்ரான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? வேலன்ஸ் எலக்ட்ரான்ல இருந்து ஷேர்ட் எலக்ட்ரானை மைனஸ் பண்ணா நமக்கு கிடைச்சிரும். ஷேர்ட் எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கொடுக்கலாம், மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கோசரம் இதை வந்து நம்ம இப்படி மல்டிவேஷன் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா ஷேர்ட் எலக்ட்ரான் அப்படி கூட வச்சு. அப்ப ஷேர்ட் எலக்ட்ரான் பாத்தீங்க அப்படின்னா 8 அப்படிங்கிறது நம்மளுக்கு ரெப்ரசன்டேஷன் ஆயிடும். ஸோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் CO3 2- ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. செகண்ட் ஒன் SO4 2-, இதெல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா NH4+. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணலாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்டா என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகிறத பத்தி பார்க்கலாம்.